பாட்டி, நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் போர் மிகங்கள் சூழ்ந்துள்ள வேளை ஹமாஸ் அமைப்பு ஈரானிடம் விடுத்துள்ள ஒரு முக்கியமான வேண்டுகோள் குறித்து நாம் இன்று சந்திக்க வேண்டியுள்ளது. பொதுவாக ஈரான் மற்றும் ஹமாஸ் இடையிலான உறவு என்பது ஈரானுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை கொண்டது. ஆனால் தற்போது ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கை ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியும் இருக்கின்றது. அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்குமாறு ஈரானை ஹமாஸ் கேட்டுக் கொண்டும் இருக்கின்றது. இந்த போரை விரிவுபடுத்தாமல் பிராந்திய நாடுகளுக்கு இருக்கும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. ஈரான் தனது எண்ணெய் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்திய நாடுகளின் எரிசக்தி நிலையங்களை தாக்குவோம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றது. இந்த எச்சரிக்கை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய பின்னணியில் தான் ஹமாஸின் இந்த அறிக்கை வெளியாகியும் இருக்கின்றது. ஈரானுக்கு தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக பதிலடி கொடுக்கவும் சர்வதேச சட்டப்படி உரிமை உண்டு என்பதை ஹமாஸ் அங்கீகரித்தும் இருக்கின்றது. அதே சமயம் அந்த பதிலடி அண்டை நாடுகளை பாதிக்கக்கூடாது என்பதில் ஹமாஸ் உறுதியாக இருப்பதை நாம் காண முடிகின்றது. அந்த அறிக்கையின் மூலம் முக்கியமான பகுதி என்னவென்றால், அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகளை தடுக்க பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஹமாஸின் அழைப்புதான். அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவு சீர்குலைந்தால் ஒரு ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்கும் பெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறும் என்பதை ஹமாஸ் உணர்த்தியும் இருக்கின்றது. அல் ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுவது போல ஹமாஸ் இப்போது போர் பதற்றத்தை தணித்து ஒரு பிராந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியும் வருகின்றது. முடிவாக பார்த்தால், இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தில் ஈரானின் ஆதரவை ஹமாஸ் எதிர்பார்த்தாலும் அது அண்டை நாடுகளுடனான மோதலாக மாறிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். இது ஒருபுறம் அரபு நாடுகளின் ஆதரவை தக்கவைக்கும் முயற்சியாகவும், மறுபுறம் போர் மேலும் பரவாமல் தடுக்கும் ராஜதந்திர நகர்வாகவும் பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அமைதி திரும்புமா அல்லது இந்த மோதலினும் தீவிரமடையுமா என்பது அடுத்த சில நாட்களில் ஈரான் எடுக்கப் போகும் முடிவுகளை பொறுத்தே அமையும். ஹார்முஸ் நீரிணையில் பெரும் நெருக்கடியை உருவாக்கியும் இருக்கின்றது. உலக நாடுகளின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த ஒரு முக்கியமான கடல்வழி பாதையை தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மூடிவிடுவோம் என ஈரான் விடுத்த கடும் எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியும் இருக்கின்றது. எந்த ஒரு கப்பல் அந்த வழியாக சென்றாலும் அது அழிக்கப்படும் என்ற ஈரானின் நேரடி எச்சரிக்கையால் பல நாடுகளின் எரிசக்தி விநியோகம் முடங்கும் சூழல் உருவாக்கியும் இருக்கின்றது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில்தான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை ராஜதந்திரம் எவ்வளவு வலிமையானது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுடன் அண்மையில் தொலைபேசி ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் பலமுறை நடத்திய பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்திய கப்பல்கள் மட்டும் அந்த பாதையில் பாதுகாப்பாக செல்ல ஈரான் சிறப்பான அனுமதி வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரான் அரசாங்கம் அளித்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை தொடர்ந்து மிக கடுமையான பதற்றம் நிலவும் அந்த ஹார்முஸ் நீரிணையை ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி ஆகிய 2 இந்திய எரிவாயு கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்தும் இருக்கின்றது. சுமார் 40,000 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றி வந்த ஷிவாலிக் கப்பல் தற்போது இந்திய கடற்படையின் நேரடி கண்காணிப்பில் உள்ளது. இது இன்னும் 2 நாடுகளின் மும்பை அல்லது காண்டலா துறைமுகத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் அதிகளவிலான எரிவாயுவுடன் வந்த நந்தா தேவி கப்பலும் பாதுகாப்பான கடல் பகுதிக்கு வந்து சேர்ந்தும் இருக்கின்றது. முன்னதாக எந்தவொரு இந்திய எண்ணெய் கப்பல் தனது மாலுமிகளின் துணிச்சலால் ஏற்கனவே மும்பை வந்தடைந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு வெறும் ஒரு கப்பல் பயணமாக மட்டும் பார்க்கக்கூடாது. உலக நாடுகளின் பொருளாதாரமே ஸ்தம்பித்து நிற்கும் சூழலில் போர் பதற்றத்துக்கு மத்தியிலும் தனது நாட்டின் தேவைகளை உறுதி செய்ய இந்தியா எடுத்த துரித நடவடிக்கையாகவே இது கருதப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணை மூடலால் பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்தியாவின் இந்த சாதனை உலக அரங்கில் நமது நாட்டின் செல்வாக்கை உயர்த்தியும் இருக்கின்றது. உயிரை பணயம் வைத்து அந்த ஆபத்தான பாதையை கடந்து வந்த மாலுமிகளின் துணிச்சலும் அரசு மேற்கொண்ட ராஜதந்திர நகர்வுகளுமே இந்த வெற்றியின் பின்னணியில் காணப்படுகின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான கடுமையான தாக்குதலால் மத்திய கிழக்கில் 12 நாடுகள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகளின்படி பிராந்தியம் முழுவதும் இறப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியும் இருக்கிறது. இது தொடர்பில் வெளியான அறிக்கையின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலால் ஈரான் அதிக சேதத்தை சந்தித்ததுடன்
1444 பேர் கொல்லப்பட்டதுடன் 18,551 பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். இரண்டாவது அதிக உயிரிழப்புகளை பதிவு செய்துள்ள லெபனானில் 687 பேர் கொல்லப்பட்டதுடன் 1774 பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். ஈரானிய தாக்குதலில் இஸ்ரேலில் 15 பேர் கொல்லப்பட்டதுடன் 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் ஈராக்கில் 27 உயிரிழப்புகள் பதிவாகியும் இருக்கின்றது. இந்த மோதலில் 11 அமெரிக்க சபை உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் 140 தொடக்கம் 150 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிக்கை கூறுகின்றது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளிலும் ஈரான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குவைத்தில் 6 பேர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 6 பேர், ஓமானில் 3 பேர் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரானில் 2 பேர் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். கூடுதலாக கத்தாரில் 16 பேர் காயமடைந்தனர். ஜோர்தானில் 14 பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளும் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்புடைய தகவல்கள் காட்டுகின்றது. சர்வதேச அரசியலை உழுக்கும் ஒரு செய்தி ஐரோப்பாவில் கிடைத்தும் இருக்கின்றது. G7 நாடுகள் ஒன்றான இத்தாலி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையிலிருந்து திடீரென விலகுவதாக அறிவித்தும் இருக்கின்றது. இத்தாலிய நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் ஆற்றிய உரையின்படி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தலைமையிலான கூட்டுப்படைகளுக்கு ஒரு பலத்த பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. தனது நாட்டின் வெளியுறவு மற்றும் ராணுவ கொள்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மெலானி அவர்கள் முன்வைத்தும் இருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுக்கும் எந்தவொரு கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கும் இத்தாலி இனி ஆதரவு வழங்காது என்பதை அவர் மிக தெளிவாகவும் ஆணித்தனமாகவும் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ள அனைத்து இத்தாலிய படைகளும் உடனடியாக தாய்நாட்டுக்கு திரும்ப புறப்படும் என்ற அதிரடி உத்தரவை அவர் பிறப்பித்தும் இருக்கின்றார். மத்திய கிழக்கு எதிரான போரில் இத்தாலி ஒருபோதும் பங்காளியாக இருக்காது என்று சொன்ன அவர் அந்த வார்த்தைகள் ஐரோப்பிய நாடுகளின் போர் குறித்த மனநிலையை ஏற்பட்டுள்ள மாற்றத்தை உணர்த்துகின்றது. அந்த முடிவுக்கு பின்னால் மிக முக்கியமான காரணங்கள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். குறிப்பாக போர் தொடங்கி 14 நாட்களை கடந்தும் மோதல் குறையாமல் தீவிரமடைந்து வருவது முதல் காரணமாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவது, உலக பொருளாதாரத்தில் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளதால் ஐரோப்பிய நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி பாதிப்பு போன்றவை இத்தகையதொரு தற்காப்பு முடிவை எடுக்க தூண்டியிருக்கலாம். அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான இத்தாலி இந்த விலகல் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான சர்வதேச கூட்டணிக்கு விழுந்த ஒரு பலத்த அடியாகவே கருதப்படுகின்றது. முடிவாக இத்தாலியின் இந்த முடிவு மத்திய கிழக்கு போரின் போக்கை மாற்றியமைக்கக்கூடும். ஒரு வல்லரசு நாடு போர்க்களத்திலிருந்து வெளியேறுவது என்பது மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் இதேபோன்ற முடிவை எடுக்க தூண்ட வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியை நிலைநாட்டுவதுடன் தமது நாட்டு மக்களின் பொருளாதார நலனை பாதுகாக்கவும் மெலனியா எடுத்த இந்த துணிச்சலான முடிவு சர்வதேச ராஜதந்திர வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும். போரினால் ஏற்பட்டுள்ள அழிவுகளை காட்டிலும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளே தீர்வு என்பதை இத்தாலி இந்த நகர்வு உலகுக்கு உணர்த்தியும் இருக்கின்றது.